ஜீசஸ். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு தனி மீட்டிங் வச்சு என்னுடைய கும்கிக்கா ஒரு நன்றி விழா பண்ணலான் இருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட்டோட, அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டோட அது கிராண்டாக உங்களோட சந்திக்கிறேன் நான். இந்த நார்வே 4ஆம் ஆண்டு நார்வே தமிழ் திரைப்பட விழா. என்னோட மைனா திரைப்படம் வந்து துபாய் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் காம்படிஷன் கிரவுண்ட்ஸில் போகல. ஏன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணதுனால பார்ட்டிசிபேஷன் கிரவுண்ட்ஸில் போய் சேர்ந்துச்சு. இந்தியாவிலேருந்து 2 படம் போச்சு அந்த டைம். அதுக்கப்புறம் நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் கலந்துக்குச்சு. இது ஏன் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா, ஏதோ ஒரு விருதுக்காக ஒரு விருது கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா ஒரு விருது விழா ஒரு நாட்டில் நடக்குது, அதுக்காக நாங்கள் வரல. என்னன்னா, நம்மளுடைய திரைப்படங்களோட வீச்சு அது ஆஸ்லோ தலைநகரம், உலகத்தோட உச்சியில் இருக்கு நார்வே. அது வரைக்கும் கொண்டு போறாங்க. ஒரு தமிழர்கள் இணைஞ்சு இந்த காரியத்தை செய்யறாங்கன்றப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து, இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் சேர்ந்து தோல் கொடுக்கிறோம். இதுதான் உண்மை. என்னன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நம்மளுடைய பிலிம்ஸ், அதாவது சின்ன பட்ஜெட், சின்ன திரைப்படங்கள்ன்ற சில திரைப்படங்கள் மைனாலாம் ரிலீஸ் ஆகல. யூரோப்ல ஆகல, துபாயில ஆகல. அந்த படம் டிவிடிஸா தான் வெளியில போச்சு. ஸோ நாங்கள் நார்வே போனப்ப இப்ப நான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு பெரிய டீம் அங்க நான் சந்திக்க முடிஞ்சிச்சு. அங்க இருக்கக்கூடிய திரு வசீகரன் அவர்கள், அவருடைய நண்பர்கள் இதெல்லாம் இணைஞ்சு செய்யறாங்க. பெர்லின் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து அங்க செய்யறாங்க. இப்ப அவங்க கேட்டுக்கிட்டது அதுதான், உங்கள் திரைப்படத்தை ரெட் கார்பெட் ஷோ எல்லாம் பண்ணுங்க சார். இங்க ஒரு பெரிய வியாபார தளம் இருக்குது. பிளஸ் விருதுகளுக்கும் உங்களுடைய திரைப்படங்களுக்கு எல்லா யூரோப்பியன் நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இருக்கு, எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. பட் யாருமே இதுக்கு ஒரு முன்னின்னு யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சரி, இது ஒன் ஆஃப் தி ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி விட்டுறாங்க. அப்படி கிடையாது. இங்கு நம்மளுடைய தமிழ் மண்ணோட கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மண்ணோட கதைகளையும் அங்க போய் அங்க இருக்கிற தமிழர்கள் பார்க்கறது மட்டும் இல்ல, நிறைய நொவேஜியன் எல்லாம் வந்தாங்க. நார்வேயை சேர்ந்த அங்க இருக்க லோக்கல்ஸ் எல்லாமே சப்டைட்டிலிங்கோட நாங்க போடுறப்ப அவங்களும் நம்மளுடைய இந்தியன், நம்மளுடைய தமிழ்நாடு வில்லேஜ் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உட்காந்து இன்டராக்ட் பண்றாங்க, பேசுறாங்க. ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தை அங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு தளமாகவும் அது அமையுது. இவங்களை நான் சொன்னோம்னா, ஒரு நொவேஜியன், அதாவது நார்வே நாடு இதை எடுத்து செய்யல. இங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், அங்க வாழக்கூடிய சினிமாவை நேசிக்கின்ற தமிழர்கள், இந்த வசீகரன், சங்கர், இந்த மாதிரி ஒரு டீம் ரொம்ப எனக்கு என்னன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. நான் துபாய் பிலிம் ஃபெஸ்டிவல்ல எப்படி ஒரு டைரக்டரை ரிசீவ் பண்ணிட்டு, எப்படி அவங்க ஒரு விழா கொடுத்து, எப்படி அந்த எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு திருப்பி பிளைட் ஏத்துற வரைக்கும் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில தமிழர்கள் எல்லாம் இணைஞ்சு, நாங்க லாஸ்ட் டைம் போனப்போ ஒரு 12 டைரக்டர்ஸ் போயிருந்தோம். வெற்றிமாறன், சீனு ராமசாமி, இன்னும் ராதாமோகன் அவர்கள் எல்லாம் போயிருந்தோம், சேரன் சார் எல்லாம் வந்திருந்தோம். ஸோ எல்லாரையுமே அப்படி ஒரு ஏ கிளாஸ் உபசரிப்போட, ஒரு கலைஞர்களை எவ்வளவு அழகாக கொண்டு ஒரு விழாவை எந்த விதத்திலும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி, நான் லாஸ்ட் டைம் செகண்ட் நாங்க போயிருந்தோம், 2வது விழா. அப்போ சொன்னேன், இது நிச்சயமா ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப 4ஆம் ஆண்டு பண்றாங்க. 5, 6, 7 எல்லாம் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் லெவல்ல இது கண்டிப்பா இந்த நார்வே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு லிஸ்ட்ல கண்டிப்பா வந்துடும். ஸோ இந்த வருடமும் எங்களால முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட்ஸை நாங்க அதான் ஜான்கிட்ட சொன்னோம். நிச்சயமா நாங்களும் திரட்டி கொண்டு இங்க நிக்கிறோம். கும்கியும் சாட்டையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நார்வே தமிழ் திரைப்பட இந்த குழுவுக்கு என்னுடைய நன்றிகள். இது மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலா மாறும் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். நன்றி. 2010 தென்மேற்கு பருவக்காற்று படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் 2011 நார்வே ஓஸ்லோ சிட்டிக்கு எங்களை கூட்டு போய் அங்கே தென்மேற்கு பருவக்காற்று சிறந்த படமாக அவங்க தேர்வு செஞ்சாங்க. நார்வே தமிழர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் அந்த படத்துக்கு தேசிய விருதே கிடைச்சிச்சு. இன்னொன்று, ஒரு 24 நாள் மட்டும் திரையரங்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம், நிறைய பேர் இதை பார்க்கல அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு படம் எடுக்கிறோம்னு எல்லாரும் பார்க்கறது தானே எடுக்கிறோம், யாருமே பார்க்கல. நம்மளே இந்த படம் பார்த்துருக்கீங்களா, இந்த படம் பார்த்துருக்கீங்களா, நானே டிவிடியெல்லாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில தான் அந்த நேரத்தில் நான் இருந்தேன். ஆனால் அந்த படத்தை தேடி கண்டுபிடிச்சு அதையும் முன்னணியா வெற்றிகரமாக ஓடின பட வரிசையில் வச்சிருந்து
அதுக்கு தனியாக சிறப்பு கவனம் கொடுத்து அந்த படத்தை திரையிட்டாங்க. திரையிட்டது மட்டும் இல்லாமல் சிறந்த படமாக தேர்வு செய்து எனக்கு பரிசும் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பெரிய தெம்பாக இருந்துச்சு, ரொம்ப நம்பிக்கையாகவும் இருந்துச்சு. நான் பிரபுசாலமன் சார், ராதாமோகன், வெற்றிமாறன் எல்லாரும் இங்கேருந்து விமானத்தில் போனோம். இன்னும் மறக்கவே முடியாது அவங்களோட உபசரிப்பு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஓஸ்லோ சிட்டியில் கத்திரிக்காய் குழம்புலாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ஒரு கோழி வந்து தரையில் வாழ்கிற காலத்தை விட ஃப்ரீசரில் வாழ்கிற காலம் தான் அதிகமாக. ஏன்னா எல்லாமே பதப்படுத்தப்பட்ட உணவு தான், அங்கே எதுவுமே வந்து நேச்சுரலாக எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ அப்படி ஒரு புது ஆளற்ற ஒரு நகரமாகவும் இருக்குது, பெரிய நகரமாக இருக்குது. ஆனால் ஆள்களே கம்மியாக இருக்காங்க. இந்த தெருவில் அந்த தெருக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ள கோயிலோட உள்பிரகாரத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, யாருமே இல்லாமல் அவங்க மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஒரு நகரத்தில் வந்து நம்ம படமும் அங்கே இருக்க தமிழர்களால் கவனிக்கப்படுறது, அது ஒரு பெரிய அங்கீகாரமாகவே இன்றைக்கி மாறிடுச்சு. இப்போது ஓஸ்லோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம படம் தேர்வு செய்யப்படுதுன்னா உலக தமிழர்களிடையே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய கவனிப்பு, அதே மாதிரி நம்ம ஊர் தமிழர்கள்ட்டையும் ஒரு கவனிப்பும் ஏற்படுது. ஸோ கலைஞர்களுக்கு அடிப்படையான தேவை பாராட்டு, அது அதே சமயத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் கலைஞர்களை எப்பயுமே வளர்த்தெடுக்கும். அந்த வகையில் வருஷம் ஃபுல்லாக வந்து இதை வந்து அவங்க செய்கிறாங்க. போன வருஷம் என்னால் போக முடியல, ஏன்னா போன வருஷம் நம்ம படம் எதுவுமே வரலை. ஸோ இந்த படம் நீர்ப்பறவை ஓஸ்லோவில் திரையிடப்படுறதுக்கு அந்த விழாக்குழுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த நீர்ப்பறவை திரைப்படத்தை தயாரித்த என்னோட தயாரிப்பாளர், என் அன்பான தயாரிப்பாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தை என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி ராட்னமும் வந்து அவர் சொன்ன அதே ஸ்டேஜ் தான், தியேட்டரில் வந்து கவனிக்கப்படாமல். இப்போ நானே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சா, இல்லாட்டா ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது நான் ராட்னம் பார்த்தீங்களா இல்லைன்னா வந்து அப்படி டிவிடி கொடுத்து, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ தேடி கண்டுபிடிச்சி இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த நார்வே ஃபெஸ்டிவல் லிஸ்ட்டில் சாலம் ஸ்டுடியோ சார்பில் எனது இயக்குனர் பிரபுவர்மன் சாரும் ஜான் மேக் சாரும் தயாரித்து நான் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் சாட்டை கலந்துகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நார்வே படங்களை பார்த்து நாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம படங்களை அங்கே கொண்டு போகிற குழுவை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சந்தோஷமான நிகழ்வு இது. ஏன்னா வந்து நம்ம படம் வெளிநாட்டில் போய்ட்டு ஓட போகுது, எல்லோரும் பார்க்க போகிறாங்க. ஏன்னா வந்து இங்கே இந்த சென்னையில் நான் வாழ்ந்த இடத்த பதிவு பண்ண அந்த சம்பவங்களை வந்து வெளிநாட்டிலேயும் அங்கே இருக்கிற மக்களும் இதே மாதிரி நான் கொண்டாடுற அந்த வாழ்க்கையை அவங்களும் பார்த்து கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய படத்தை வந்து தமிழ் திரைப்பட விழா கமிட்டியை வந்து செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்வாகவும் இருக்கு இந்த சந்திப்பு. மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் நேற்று தான் நியூஸ் வந்து இது மாதிரி நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் செலக்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் மொதல் ஃபெஸ்டிவல், படம் வெளியில் போய் ஸ்க்ரீன் ஆகுது. நியூஸ் கேட்டு டெக்னீஷியன், ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ். சுந்தரபாண்டியன், பீசா, வழக்கு எண் 18/9, அட்டகத்தி, கும்கி, சாட்டை, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணம், டோனி, ராட்டினம், நீர்ப்பறவை, ஒரு கல் ஒரு கண்ணாடி, புதுமுகங்கள் தேவை, ஆஸ்திரேலியாவில் தயாரான தமிழ் திரைப்படம் இனியவளை காத்திருப்பேன், இலங்கையில் தயாரான இன்னொரு தமிழ் திரைப்படம் இனி அவன், மற்றும் கனடாவில் தயாரான சகாரா பூக்கள். இந்த 15 படங்களும் இந்த ஆண்டு விருதுக்குரிய படங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த படங்களிலிருந்து விருதுக்குரிய படங்கள் மற்றும் விருது பெற்ற கலைஞர்கள் பற்றி அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிப்போம். விருதுக்குரிய படங்களை இயக்கிய, தயாரித்த, நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நார்வே தமிழ் திரைப்பட கமிட்டியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பிஎன்வுட் நேயர்களுக்கு வணக்கம். 2013 4ஆம் ஆண்டு நார்வே தமிழ் திரைப்பட விழா நடக்க போகுது.
இதில் சந்தோஷம் என்ன, உலகத்தில் வந்து எல்லா மொழிகளும் எல்லா நாடுகளும் பங்கேற்கும் உலக திரைப்படங்கள் விழாக்கள் நடக்கும். ஆனால் இதில் ஸ்பெஷல் என்ன, ஒன்லி தமிழ் ஃபிலிம்ஸ். ஸோ இதுக்காக பெர்லின், நார்வே, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு நண்பர்கள் இணைந்து இந்த திரைப்பட விழாவை நடத்துகிறாங்க. ஸோ இதில் என்னுடைய கும்கி திரைப்படம் கலந்துக்குது. இரட்டிப்பான சந்தோஷம் வந்து எனக்கு என்னுடைய தயாரிப்பில் வந்து சாட்டையும் கலந்துக்குது. ஸோ நிறைய விருதுகள் கிடைக்கும் என்பது என்னோட நம்பிக்கை. அதை விட இந்த மாதிரி தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி தமிழர்களுக்கு நாங்கள் போய் தோள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எனிவே ஐ விஷ் திஸ் நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் a grand success. 2010 தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் தேசிய விருது வாங்குறதுக்கு முன்னாடி நார்வே நாட்டில் நடந்த தமிழர்கள் விழாவில் கவனிக்கப்பட்டு சிறந்த படம்னு அதுக்கு விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் தேசிய விருதெல்லாம் வாங்குச்சு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நார்வே நாட்டுக்கு நான் அப்போ இருந்த இயக்குநர்கள் ராதாமோகன் எல்லாரும் நாங்களாம் ஒரு டீம் அங்கே போய் அந்த மக்களுடைய இரண்டரை கலந்து அவங்க எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவும் தமிழ் கலையும் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ உலகத் தமிழர்களிடையே ஒரு பெரிய அங்கீகாரத்தை இந்த மாதிரியான நார்வே நாடு தமிழர்கள் தர்ற விருது வந்து ஏற்படுத்துது. அது மாதிரி தென்மேற்கு பருவ காற்று அடுத்து இந்த நீர்ப்பறவை திரைப்படத்துக்கும் அவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க நார்வே நாட்டு திரைப்பட விழா. அந்த விழா குழுவினருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகைன் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராட்னம் படத்தோட இயக்குனர் KS தங்கசாமி நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. வணக்கம். இந்த நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சாட்டை திரைப்படம் என்னுடைய டைரக்ஷனில் வெளிவந்த எனக்கு ஃபர்ஸ்ட் படம் சாட்டை. அது கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய முதல் படமே இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை அடைஞ்சிருக்கு. ரொம்ப தரமான படங்கள் மட்டுமே தேர்வாக இருக்கிற அந்த படத்தில் சாட்டையும் இடம்பெறதுல ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் இந்த சாட்டை கண்டிப்பாக நிறைய விருதுகளை வாங்கிட்டு வரும்னு நம்புகிறேன். இந்த ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களையும் அதே சமயம் நன்றியையும் அந்த நார்வே ஃபெஸ்டிவல் டீமுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். அட்டகத்தி படத்தோட இயக்குனர் ரஞ்சித் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்னோட படம் செலக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறப்போ மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் வந்து தொடர்ந்து நல்ல படைப்புகளை எடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதலையும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த நிகழ்வு இந்த என்ன சொல்கிறது இந்த பாராட்டு இந்த விஷயங்களும் வச்சு நான் வந்து என்னுடைய படங்களை இன்னும் நல்லபடியாக பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்வேன். நன்றி. பிஹைண்ட் குட் வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். என்னோட பேர் மனிஷ் பாபு, புதுமுகங்கள் தேவை தமிழ் படத்தோட டைரக்டர். என்னுடைய படம் அந்த நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி இனி பண்ண போகிற ஃபியூச்சர் தமிழ் ப்ராஜெக்ட்ஸுக்கும் சேம் சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச்.